நம்மளுக்கு மஷ்ரூம் பிரியாணி விசில் வரத்துக்குள்ளே மொச்சக்கொட்டையும் கத்திரிக்காயும் காரக்குழம்பு ரெடி பண்ணிடலாம். அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மொச்சக்கொட்டையில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திடலாம். தண்ணி சேர்த்திட்டு கொட்டைக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு சேர்த்திட்டு மூடி விட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்து சைடில் வச்சுக்கலாம். நம்மளுக்கு கொட்டை விசில் வரத்துக்குள்ளே தேவையான அளவுக்கு ரெடி பண்ணிடலாம். மசாலாலாம் நான் எப்பவுமே கத்திரிக்காய் இருக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கத்திரிக்காயை கட் பண்ணி அதில் சேர்த்திப்போம். கத்திரிக்காயை நம்ம கட் பண்ணிட்டோம். நம்ம உப்பு தண்ணியில் உப்பு சேர்த்துனா பாருங்கள் கத்திரிக்காய் கலர் மாறாது. தாளிச்சிடலாம். ஆட்டுறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், பூண்டு ஒரு 15 பல், 2 தக்காளி, கொஞ்சமாக தேங்காய், புளி கொஞ்சம் அதிகமாக. இதை நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துக்கலாம். நைஸாக ஆட்டி எடுத்துட்டேன். நான் தாளிப்புக்கு பாண்டில் வச்சுக்கினேன். பாண்டில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திக்கலாம். போண்டா சுட்ட எண்ணெய். கடுகு சேர்த்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக சீரகம், ஒரு 15 மிளகு போல் மிளகும் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு கருவேப்பிலை, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய், உப்பு சேர்த்திக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்திடலாம். மிளகாய் தூள், வீட்டு மிளகாய் தூள், நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவும் இதிலே சேர்த்திடலாம். தண்ணி சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக. மசாலா கொதிக்குது. நம்ம வேக வச்ச மொச்சக்கொட்டை, பச்சை மொச்சக்கொட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா குழம்பு கொட்டை காய் மசாலாலாம் நல்லா கொதிக்கிட்டோம். மசாலா கொதிச்சிருச்சு, காய் கொட்டை எல்லாம் வெந்துருச்சு. எண்ணெய் சைடில் திரிஞ்சு வருதுங்க பாருங்கள். இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் அணைச்சிடலாம், பரிமாறலாம். மொச்சக்கொட்டை புளிக்குழம்பு, நல்லா கத்திரிக்காய் போட்ட காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
நல்லா சிம்பிளாக டேஸ்ட்டாக மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை சமைங்க, ருசிங்க. அம்மா பார்த்து பார்த்து உனக்கோசரம் கத்திரிக்காய் மொச்சக்கொட்டை உனக்கு பிடிச்சது காரக்குழம்பு வச்சுருக்கேன், சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுமா. தேங்க்ஸ்மா. வெல்கம். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் பை சொல்லிடு.